வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய விதைகள் சேகரிக்க போகிறோங்க மாடி தோட்டத்திலேருந்து. அதுக்கப்புறம் இந்த அரளி செடியை பற்றி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்ம மாடி தோட்டத்தில் 4 கலர் அரளி செடி வச்சுருக்கோம். இது வந்து கொத்து கொத்தாக காய்க்கிற இது பாருங்கள், ஒரு ரோஸ் மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகான பூக்கள். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, நம்ம போய் சாமிக்கு பூ பறித்து வைக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போய் பார்த்தா எல்லா செம்பருத்தி செடியும் நல்ல இலைகள் உதிர்ந்து பூவே இல்லைங்க. என்ன பண்ணலான்னு யோசித்து திரும்பி பார்க்கும்போது கொத்து கொத்தா இந்த அரளி செடியில் பூக்கள் இருந்தது. ஸோ அதனால் சுவாமிக்கு பறித்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சுவாமிக்கு பறித்து வச்சுட்டு இருந்தேங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த அரளிப்பூ வந்து பாய்சனஸ், இது வந்து வீட்டில் வைக்கக்கூடாது. இதோட ஒரு சின்ன சின்ன இலைகளோ இல்லை பூவில் வாயில் சாப்பிட்டோன்னா வந்து பாய்சன் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கேரளாவில் வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த சுவாமிக்கு படைச்சதை வந்து கொடுத்துருக்கும்போது அவங்க என்ன துளசி மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல இருக்குது. அதில் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பாய்சனஸ் அப்படின்னு சொல்லவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இந்த செடியை நம்ம மாடியில் வைக்கலாமா வேணாமா எடுத்துடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பார்க்கும்போது பூக்கள் வந்து ரொம்ப அழகான பூக்களாக இருக்கும்போது எனக்கு மனசே வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறது தெரியல. எடுத்துடலாமான்னு தெரியல. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதை வச்சுக்கலாமா வேணாமான்றதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கான பூக்கள் வந்து சுவாமிக்கு இதில் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், என்ன விதைகள் சேகரிக்க போகிறோம் அப்படின்னா, இது பாருங்கள் எப்படி காஞ்சி போயிருக்கு. அப்படியே பார்க்கறதுக்கு காஞ்சி போயிருக்கு, இலைகளே இல்லை. இதுலேருந்து தான் விதைகள் எடுக்க போகிறோம். இது என்ன மரம்னா பவழமல்லி மரம் தாங்க இது. பாருங்க, ஆனால் எக்கச்சக்கமான விதைகள் இருக்குது. இன்றைக்கி இது எல்லா விதைகளையும் எடுத்துட்டு நம்ம வந்து சேகரித்து எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவ எடுத்து வச்சிட்ருக்கேன். பவழமல்லியை பற்றி நிறைய பேருக்கு நிறைய தெரியும். நானும் சில விஷயங்கள் இதை பற்றி சொல்லியிருக்கேன், சுவாரஸ்யமான விஷயங்கள். இந்த பவழமல்லி வந்து சூரிய பகவானை வந்து காதலித்ததாகவும், போய் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்காங்க இந்த பவழமல்லி. அவங்க என்ன சூரிய பகவான் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாராம். அதனால தான் இந்த பவழமல்லி வந்து என்னென்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பூத்து, சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே பூத்து கீழே விழுந்துரும் சொல்கிறாங்க. அதாவது சூரியனை பார்க்க விரும்பலை இந்த பவழமல்லின்றதால தான் அந்த மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமான கதைகள் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அப்படிப்பட்ட பவழமல்லி, இது வாசனையை பற்றி சொல்லவே வேணாம், அருமையான வாசனையாக இருக்கும். இது இந்த பவழம் மாதிரி அதோட காம்புகள் வந்து பவழமாக இருக்கும். அதாவது தான் பவழ கலரில் இருக்கிறதால இதுக்கு பவழமல்லின்னு பேர் வந்திருக்கு போல இருக்குது. நிறைய இது வந்து நம்ம கட்டலாம் முடியாது, கோத்து தான் மாலையாக போடணும். நிறைய பூக்கள் பூக்குங்க சீசனில், செம்ம பூக்கள் பூக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த விட பூக்கள் நிறைய பறிக்காததால் எக்கச்சக்கமான விதைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் தான் இது வந்து இப்போ காஞ்சா மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக துளுத்து மறுபடியும் துளுத்து வரும். சில இடங்களில் துளிர்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் இதோட சுவாரஸ்யமான விஷயம். அதுக்கப்புறம் இது வந்து இதோட இலைகளில் வந்து என்ன, பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் குடியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வேர்களில் வந்து அனுமான் சிரஞ்சீவி அனுமான் வந்து இதில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு எப்படிப்பட்ட தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு செடிங்க. இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வைக்கணும். பவழமல்லி வாசனைக்காக மட்டும் இல்லை, இதோட தெய்வீக தன்மைக்காகவும் நம்ம எல்லாருமே இதை வீட்டில் வளர்க்கலாங்க. இதோட விதைகள் போட்டாலே சூப்பராக வளர்ந்து வந்துடும். இந்த விதைகள் நிறைய சேகரிச்சிருக்கேன். நம்ம மாடி தோட்டத்தை விசிட் பண்ண நிறைய பேர் என்னென்னா, எனக்கு பவழமல்லி விதைகள் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு இருக்குது. அதனால் நம்ம அக்கம் பக்கம் கேட்டாலே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கே சரியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் அதெல்லாம் முடிஞ்சு இலைகள்லாம் உதிர்ந்து அழகாக துளிர் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பூக்கள் பூக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. காலையில் ஆனால் 6 மணிக்கே வந்து நம்ம பூக்களை பறிக்கணும்னா பறிக்கணும், இல்லைன்னா வந்து கண்டிப்பாக உதிர்ந்து போயிடும். இதோட விதைகளை சேகரித்து, ஆனால் இது வந்து இன்னும் காயணும். இன்னும் வந்து ஒரு 2 நாள் வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா அடுத்த தடவைக்கு நம்ம போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னொரு மரம் பாருங்கள், இது வந்து என்னென்னா பாருங்கள் எப்படி பட்டு பணமாக இருக்குது. பார்க்கும்போதே மாடியில் வச்சுருக்க மரங்களில் இதுவும் ஒரு வாசனையான ஒரு பூக்கள் பூக்கிற மரம் தான். பட்டு போயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தவொடனே ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும், அவ்வளோதான் மரம் போயிடுச்சு இனிமேல் வராதுன்னு. ஆனால் இலையுதிர் காலங்களில் இப்படி தான் சில மரங்கள் சுத்தமாக எல்லா இலைகளும் கொட்டின பிறகு திருப்பியும் மறுபடியும் துளுக்க ஆரம்பிக்கும். இது என்னென்னா மகிழம்பூ மரம். இதில் வந்து இதுவும் வச்சு ஒரு 2 வருஷம் கிட்ட மேலே இருக்குங்க. போன வருஷத்துலேருந்து தான் லைட்டாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாட்டி நிறைய பூக்கள் பூக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி இலையுதிர் காலத்தில் தான் மொத்த இலைகளும் கொட்டியிருக்கு பாருங்கள். கொட்டிட்டு புது இலைகள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி புது இலைகள் வந்தாலே அதில் நிறைய பூக்கள் கொடுக்கும். இது பாருங்கள், புதுசாக இலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொட்டி போயிடுச்சுங்க. மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டை மரமாக நின்றுது. இப்போ ஒரு 2 நாளாக துளுக்க ஆரம்பிச்சிருக்கு.
இதோட வாசனையும் சொல்லவே வேணாம். இதை வந்து நிறைய நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து இந்த பவழமல்லி வீட்டிலலாம் இருக்காது, யார் வீட்லையாவது தெருவோரத்தில் இருக்கோ அதை பறிச்சுட்டு வந்து எண்ணெயில் போட்டு வச்சு நாங்கள் தலையை தடவி இருக்கோம். இது பாருங்கள் இன்றைக்கி என்ன அப்டேட்ஸ்னால், இன்றைக்கி பாருங்கள் சீதான்ற பாருங்கள் முள் கத்திரிக்காய் வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே தான் வந்து காய்கள் வைக்கும். நிறைய இடத்துல வந்து காய்க்கவே ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் லேட்டாக தான் விதைகள் போட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் லேட்டாகவே வந்திருக்கு. அடுத்ததாக வந்து நம்மளுடைய சிகப்பு முள்ளங்கி பாருங்கள் சூப்பராக காய்கள் வைக்கும். தண்டு அந்த கிழங்கே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம அறுவடைக்கு ரெடி ஆகிடும். இதுவும் சூப்பராக புதுசாக போட்டது, இந்த வாட்டி நல்லா வளர்ந்துருக்கு. வெள்ளை கலர் முள்ளங்கியை விட இது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டப்பில் தான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு இப்போ 20 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிழங்கு நம்ம பறிச்சிடலாம். 2 நாள் கழித்து தேவையான அளவுக்கு மட்டும் பறிச்சுட்டு மீதியும் ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் பறிக்கலாம். இங்கே பாருங்கள் அடுத்ததாக இன்னொரு விதைகள் சேகரிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது என்னென்னா, இது வந்து நம்மளோட நீலி அபராஜிதா. இதை பற்றி சொல்லவே வேணாம். கலரை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான கலராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அடுக்கு நீலி அபராஜிதாங்க. அதனால் வந்து இது எப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நிறைய பேர் மாடித்தோட்டம் விசிட் பண்ண வரவங்க இதோட விதைகளை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நர்சரியில் நிறைய இடத்துல இந்த அடுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது. நானே தேடி பிடிச்சி தான் வாங்கிட்டு வந்து ஒன்று வச்சேன். சிங்கிள் பெட்டல்லாம் நிறைய கிடைக்குங்க. ஆனால் இதை பாருங்கள் விதைகளும் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இது வந்து போன வருஷம்லாம் விதைகள் வரவே இல்லை. இந்த வாட்டி தான் மெச்சூர் ஆன பிறகு தான் அது விதைகள் பூக்கள் பூத்து விதைகளாக மாறி இருக்குது. அது போன வருஷம்லாம் காய்கள் வரவே இல்லைங்க. இந்த மாதிரி விதைகள் வரவே இல்லை. இந்த வாட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்த அப்டேட்ஸ் பாருங்கள். காலிஃப்ளவர் செம்ம சூப்பராக வந்துட்டுருக்கு. இதுக்கு நம்ம மூடாக்கெலாம் போட்டு விட்டதுக்கப்புறம் வாடவும் இல்லை. 2 நாள் நான் வெளியூருக்கு போயிருந்தேன். தண்ணியை விடல, ஆனால் வாடவே இல்லை. இது பாருங்கள் சிகப்பு, அதாவது பர்பிள் கலர் கேபேஜ் வந்து ஒயிட் கலர் போட்டால் வரவே இல்லை. சிகப்பு மட்டும் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. அழகாக இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள் நம்மளுடைய மாமரம். இது வந்து பங்கனப்பள்ளி. இது எனக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா போன வருஷம் காய்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி வருஷம் நிறைய காய்கள் கொடுத்துருந்தது. இந்த மரத்தில் 25 காய்கள் கிட்ட பறிச்சேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பங்கனப்பள்ளி நல்லாவே தெரியும். போன வருஷம் ஏன் பூக்களை காய்க்கலைன்னு தெரியல. இந்த வாட்டி கரெக்டான டைமுக்கு கவாத் பண்ணிவிட்டேன். பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு மரம். இதுவும் வந்து 2.5 வருஷம் கிட்ட ஆகுதுங்க. இப்போ தான் இந்த வருஷம் தான் இது பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன பழம்னு எனக்கு தெரியாது. இனிமே வந்து காய்கள் வச்சு பழம் பழுக்கும் போது இது என்ன பழமாக இருக்கும்னு தெரியும். மேலேயும் முதல்ல கீழே நிறைய பூக்கள் எடுத்திருந்தது. இப்போ பாருங்கள் மேலேயும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்ல சீசன். எல்லா மாமரத்துலேயும் பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பூக்கள் பூக்கும்போது ரொம்ப தண்ணி விடவே கூடாது. மாமரங்களுக்கு சாதாரணமாகவே நிறைய தண்ணி தேவைப்படாதுங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் கூட போதும். மேல் மண்ணை தொட்டு பார்த்து ஈரமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தண்ணி விடணும். அடுத்ததாக இன்னொரு விதை சேகரிக்கலாம் என்று வந்தேன். இது என்னென்னா, உங்களுக்கு தெரியும் தொட்டாசினிங்கி. இந்த தொட்டாசினிங்கி விதைகள் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துடணுங்க. இல்லைன்னா எங்கே பார்த்தாலும் முளைக்க ஆரம்பிச்சிடும். இது என்னென்னா, இதோட தெய்வீக தன்மை வாய்ந்த ஒரு செடி. இந்த தொட்டாசினிங்கை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து நம்மளோட பிரபஞ்சத்தோடு நம்மளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு செடிங்க. இந்த தொட்டாசினிங்கி இலைகளை தினம் போய் தொட்டு ஒரு 38 நாள் நம்ம சுத்தபத்தமாக இருந்து தொட்டுட்டு நம்ம வேண்டிக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம என்ன பண்ணோமா, நம்ம சொல்கிற கோரிக்கைகளை அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளையே நமக்கு என்ன தேவையோ அது நம்ம மூலியமாகவே செய்யறதுக்கு நமக்கு சக்தியும் ஆற்றலையும் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்த தொட்டாசினிங்கி எல்லார் வீட்லையும் இதை வைக்கலாம். இதோட வந்து துளசி செடியோடு சேர்த்து வைக்கும்போது இதோட மகிமை ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி விதைகள் பாருங்கள் சேகரிச்சிருக்கேன். இதுவும் கேட்டிருக்காங்க. அதனால் இதை வந்து சேகரித்து எடுத்து வைக்கலாம். இந்த வருஷம்தான் நான் வந்து விதைகளை சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது பாருங்கள், இது வந்து பாட்டில் கார்டு சுமாராக தான் வந்துட்டுருக்கு. என்னன்னே தெரியல. பூக்கள் வருது, ஆனால் வந்து வேகமாக வளர மாட்டேங்குது. என்ன காரணம் புரியல. அதே மாதிரி தான் இந்த க்ளோ பீன்ஸ். இது வந்து நிறைய வந்து பறிச்சிட்டேன், ஆனாலும் வளரவே இல்லை. என்ன காரணம் தெரியல. நிறைய மீன் அமிலம், தொழு உரம் எல்லாமே போட்டாச்சு. இப்போ தான் லைட்டாக இலைகள் போன ஒரு 10 நாள் முன்னாடி நல்லா பூக்கள் எடுத்து காய்கள் வச்சுருந்தது. இப்போ வந்து புதுசாக துளிர்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. இது பாருங்கள், இது என்னென்னா கருவேப்பிலை. இந்த சீசனில் இப்போ வந்து கருவேப்பிலை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. வெளியிலேருந்து வர கருவேப்பிலை தான் நமக்கு கிடைக்கும். இந்த சீசனில் தமிழ்நாட்டில் சென்னையில் இப்போ பாருங்கள் கருவேப்பிலை எப்படி காஞ்சி போயிருக்கு. இதுலேருந்து இலைகளே பறிக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷியாக சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக ஹைலைட்டான விஷயம்னா செரி டொமேட்டோ.
இந்த வாட்டி போட்ட செர்ரி டொமேட்டோ எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. கொத்து கொத்தா காய்கள் வச்சுருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயும் கொத்து கொத்தா ஒரு ஒரு கொத்துலேயும் 10-15 காய்கறிகள் இருக்குது. செர்ரி டொமேட்டோ பறிக்கல, அப்படியே வேடிக்கை பார்த்து டெய்லி வந்துட்டுருக்கேன். நாளைக்கு வந்து இது பாருங்கள், கொத்தா அப்படியே பழுத்து போயிருக்கு. இந்த சைஸில் தான் வரும் செர்ரி டொமேட்டோ. ரொம்ப எப்படி சுவை இருக்கும் கூட தெரியாது. பறிக்கவும் ஒன்று கூட பறித்து சாப்பிடல. ஒரு நல்ல ஒரு 10-15 பழுத்த பிறகு பறிக்கலாம்னு சொல்லிட்டு சாலடில் போடலாம். ஆனால் எப்படி சுவை இருக்குன்னு பார்த்துட்டு ரசத்துலேயோ குழம்புலையோ போடுறதுக்கு பண்ணலாம். இந்த செர்ரி டொமேட்டோ கண்டிப்பாக எல்லாரும் வைங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. ரொம்ப நல்லா வருது. கரெக்டான சீசனில் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இந்த வாட்டி போட்ட செர்ரி டொமேட்டோ எல்லாமே காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஹைட்டும் வளருது, நிறைய கொத்து கொத்தாவும் காய்கள் வச்சுருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த செர்ரி டொமேட்டோ அடுத்த வருஷம் வந்து நம்ம அடுத்த தடவை போடும்போது நிறைய போடணும்னு வச்சுருக்கேன். ஏன்னா நல்லாவும் வளருது, ஹைட்டாகவும் வளருது. நூல் கட்டி விட்டால் போதும், சூப்பராக கொடி மாதிரி ஏறி படர்ந்து போயிட்டுருக்கு. இந்த செர்ரி டொமேட்டோ ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. நார்மல் டொமேட்டோவும் நான் வச்சுருக்கேன். நான் எப்போவுமே விதைகள் போட்டு வைக்க மாட்டேன். நார்மல் டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சாலே அதுவே சூப்பராக வரும். அடுத்த செட் ஆஃப் முள்ளங்கி போட்டிருக்கேன். அது முதல்ல போட்டது 1 வாரம் கழிச்சு இதில் போட்டது. இது ஆனால் நல்ல இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வந்து இன்னும் கிழங்கு எதுவும் வைக்கல. கரெக்டாக அது நம்ம பறித்து அறுவடை முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இதில் கிழங்கு வைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வீக் கழித்து ஒரு விதைகள் போட்டிங்கன்னா 1 வாரம் கழித்து அதே விதைகளை இன்னொரு இடத்துல போட்டிங்கன்னா நமக்கு தொடர்ந்து காய்கறிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பாருங்கள், ஹேங்கிங் பாட்டில் வச்ச டொமேட்டோ சூப்பராக வந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து நார்மல் டொமேட்டோ தான். இந்த ஹேங்கிங் பாட்டில் இருக்கிறது வந்து பெங்களூர் தக்காளி நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக கொஞ்சம் வந்துகிட்ருக்கு. ஹேங்கிங் பாட்டில் ஃபஸ்ட் டைம் இப்போ தக்காளி வச்சுருக்கேன். அதுவும் நல்லாவே வந்துட்டுருக்கு. பச்சை மிளகாலாம் நிறைய அறுவடை பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சமாக இப்போ தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. வெயில் ஏற தான் பச்சை மிளகாலாம் செம்மையாக காய்க்கும். இங்கே பாருங்கள், அடுத்ததாக வந்து நம்மளுடைய வெள்ளை கத்திரிக்காயும் நல்லா வந்துகிட்ருக்கு. ஹேங்கிங் பாட்டில் வச்ச தக்காளி எல்லாமே பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், 1 லிட்டர் பாட்டில் வச்ச தக்காளி செடியும் நல்லா வந்துட்டுருக்கு. ஆனால் இலைகள் காய்ஞ்ச மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது இலையுதிர் காலம்ன்றதால கண்டிப்பாக இலைகள் உதிர்ந்து அப்புறம் தான் நல்லா வளரும். ஸோ இது பாருங்கள், இது வந்து பீர்க்கங்காய், குட்டை வெரைட்டி பீர்க்கங்காய் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. காலையில் எழுந்தவுடனே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும். இந்த வெயிலையும் நல்லா இருக்குது. நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் காய்கள் வைக்க ஆரம்பிக்கல. இது வைக்கும் போது தான் எந்த சைஸில் வளரும் அப்படின்றத பற்றி நமக்கு அப்புறம் தான் தெரியும். பாருங்கள், இதுவும் நம்ம மாடி தோட்டத்தில் புதுசாக ட்ரை பண்ணது தான். நிறைய காய்கள் கொடுக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருக்கு. இது பாருங்கள், இது வந்து அந்த தொட்டாசினியோட விதைகள். அது அப்படியே 1, 2 கையில் ஒட்டிகிட்டு இருந்தது. இதை நல்லா காய வைக்கணும். எல்லா விதைகளும் எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து நிறைய விதைகள் சேகரித்து வச்சுருக்கோங்க. கீரை விதைகள்லாம் சேகரித்து வச்சுருக்கோம். இது எல்லாமே காய வச்சு மறுபடியும் அடுத்த பட்டத்துக்கு போடும்போது சூப்பராக முளைச்சி வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். ஓகே.